தலைவன் ஏதாச்சும் crocodile இருக்கான்னு பார்க்குறான். I think we are good. ஒரே குதியாக வச்சு விட்டான் தண்ணியில். ஓடுறா கைப்புள்ள, கிராஸ் பண்ணிடு. ஸோ நானும் அந்த இன்னொரு பிளேயரும் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். எனிமீஸ்லாம் கூட கொஞ்சம் பீட் பண்ணோம் ஆக்சுவலி. ஆனால் அப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணலை. எப்போ தேவையோ அப்போ ரெக்கார்டிங் பண்ணல. ஆனால் ஃபைட் அப்போது வாயை திறக்கவே முடியலை. ஒரு மாதிரி படபடன்னு விளாட வேண்டியதாக இருக்குது. இன்னும் ரிலாக்ஸாக விளாட கற்றுக்கணும். ஐயோ இங்கே பாருங்கள் எனிமி. ஓ அது அந்த குரூப்பை சேர்ந்ததா? நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இப்போ. அங்கெல்லாம் ஒரே கேங்குன்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல் டூட். டப்புன்னு அட்டாக் பண்ணிடுவாங்க. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் வந்து ஃபுல் அடல்ட்டாக வேறு ஆகலை. என்ன சொல்ல வரேன்ட்டு தெளிவாக சொல்லு, எனக்கு அதெல்லாம் புரியாது. ரெண்டுமே ட்ரோல் டைனோசர் போல இருக்கு. ஓ இந்த நினைக்கிறாங்க இவர். என்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஏறி, அதான் நமக்கு நல்லது. 4 பேராக இருக்காங்க, போட்டு தள்ளிடுவாங்க. ஓடி வந்துரு. அவங்க கேங்கில் நம்ம போவேனா? வந்துடுறா. அடல்ட் ஆகிட்டியா? ஓகே. இந்த சைடு வராதீங்க, நீங்கள் அந்த சைடே போங்க. தலைவன் இங்கே தான் வரான். நாட் ரெடி. இங்கே வந்தீங்கன்னா நான் இங்கே போய்டுவேன். நான் அப்படி சுற்றி போய் பார்ப்பேன் அங்கே போகிறாங்கன்ட்டு. ஓகே, நமக்கு வராத வரையும் சந்தோஷம். அது ஆக்சுவலி 5 டைனோ இருக்குது. நம்ம இருக்கிறது 2 பேர். அதில் நான் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி. அந்த யூடி டைனோசர் நல்ல ஸ்பீடாக ஓடும். ஸோ அந்த கேங்கிட்ட ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. அழகா உக்காந்து தண்ணி குடிக்குதப்பா. கையெல்லாம் முன்னாடி வச்சு அழுத்தி. நைஸ். போதும். இந்த பேர்டு கூட சண்டை போடலான்னு தோணுச்சு. பார்ப்போம். அது ஏறுறது உனக்கு நல்லது.
அங்கே எப்படியும் இப்போ ஸ்டாமினா ரெக்கவரி பண்ணால் போய் தான் ஆகணும். போய்ட்டு வா. பேடாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? பாருங்க 3 பேர்டு, ஆக்சுவலி 4 பேர்டு. ஓடிடு. தப்பிக்க முடியாது, சண்டை போட்டு பார்த்துருவோம். அச்சோ நிறையா வருது, வா ஓடிடு. கைப்புள்ள வேணாம், அந்த குரூப் கூட சண்டை. இந்த பக்கம் வந்துடு, நம்ம போயிடுவோம். இறங்குனா ஒரே கடையாக கிடச்சலான்னு பார்க்குறேன், ஏன்னா முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் தள்ளி வந்துடுறோம். கேங்கு நிறையாவா இருக்குது, கடிச்சு கடிச்சு வச்சுட போகிறாங்க. இந்த ஒரு பேடு. ஏன்டா அதுட்டெல்லாம் சண்டைக்கு போகிற? ஏற்கனவே நமக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்குது, அட்டையும் சண்டைக்கு போகாத. சொச்சோ கேப்ஸில் காமிக்கிட்டனே, அவர் அறிவிக்கட்டும். ஓகே 2-3 ஸ்க்ராட்ச் பண்ணியாச்சு. இன்னொரு தடவை கீழே இருந்துச்சுன்னா போட்டு தள்ளிடலாம். வராது, ஓடிடும். இட்ஸ் ஓகே. மேலே பார்த்து ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். சமாளிப்போம், நம்மளும் சிரிச்சு விடுவோம். அடே இங்கே எப்படியா வந்துடுறான், லேண்ட் ஆகி உன்னை போட்டுற போகிறாங்க. பரவாயில்ல, அவன் என்னோட நல்லா விளாட்றான். அவன் ஹெல்த் பார் குறைஞ்ச மாதிரி தெரியல, நமக்கு தான் குறையுது. ஓகே. ஓ ஒருத்தனை போட்டு தள்ளிட்டியா? நீ அவ்வளோ திறமையான பிளேயரா நீ? நைஸ். பரவாயில்ல, நீ இவ்வளோ நல்லா விளாட்றியாப்பா. பேட்ஸ்லாம் என்னன்னா எத்தனை தடவை செத்தாலுமே சீக்கிரம் பறந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்துடும். அதுங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையே இல்லை. என்ன க்ரோத் போயிடும், அது திருப்பி அது க்ரோத் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாசிவாக ப்ளே பண்ணும். இங்கே பாருங்கள், அந்த ஒன்று செத்து போச்சு. தலைவர் ப்ளீடிங்லேயே போய் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. இதுங்களே நம்ம கேங்கில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா சும்மா திம்போம்.
பெரிய கேங் நின்றுட்டு இருந்துச்சு, அதெல்லாம் இம்பேக்ட் ரைட்டர் போயிட்டாங்க போல். ஒரு 2 பேடு 3 பேடு சுற்றிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேறு வேறு ஏரியாவுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மெய் போச்சு விளாட்றதும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் யாரை சூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு போல இருக்கு. ஜிஜி சண்டைக்கு வர நீ லேண்ட் ஆகணும், நீ நான் போட்டுருவோம்பா. நான் இப்போ எனிமையை போட்டு தள்ளனாலும் பரவாயில்ல, கூட இருக்கிறவனை அட்டாக் பண்ணாமல் நான் இருக்கணும். ஏன்னா நிறையா தடவையில் நான் எனிமையை பைட் பண்ணுறேன்னு சொல்லி என் டீம் மெம்பரையே போட்டு தள்ளிடுவேன். அதை அவாய்ட் பண்ணணும். எஸ், எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒரு கில் பண்ணனா இல்லையான்னு தெரியல, எஸ்கேப் ஆயிடுச்சு. கீழே இறங்கு. கமான் டேரி. கீழே யாரும் நிற்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீ வேறு லெவலையா நீ? மரத்து மேலே போய் ஒருத்தன் உட்காண்டானா ரெஸ்ட் எடுக்க. ஓகே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் பாஞ்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காப்புல. பேடை காட்டவா? இங்கே அது இந்த பாருங்க, ரெஸ்ட் எடுக்கிறாப்புல. சாரிடா, இதுதான் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன். ரெக்கவரி பண்ணிக்கோ. எஸ், நல்லா 2 ஹிட்டு மொரட்டு ஹிட்டாக வந்துருச்சு. தலைவன் கொஞ்ச நேரத்துக்கு பறந்தான்னாக்கா ப்ளீட் டேமேஜ் ஆகும். ஓ, இங்கே ஒரு பேடை போட்டு தள்ளிட்டீங்களா? என்னோட அசால்ட்டாக போட்டு தள்ளுறீங்க. இது ஏற்கனவே இங்கே கடந்ததா? என்ன கணக்குன்னு தெரில. அதுவும் செத்து போச்சா? நைஸ். நீங்கள்லாம் புதுசாக விளாட்றாங்களா இல்லை ஏற்கனவே பேடை வச்சு விளாண்டவங்களா? ஒன்றும் புரியலையே. அவனே வந்தான், அவனே உளுந்து செத்து போயிட்டான். ஐயோ கார்கா, கேர்ஃபுல். குட் பாய். எடுத்துக்க போ. வாங்கோ ஃபைட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ அந்த கீழே டெட் பாடியாக ஒயிட் கலரில் ஒரு பேட் கிடந்துச்சா, அதுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள். ஜம்ப் பண்ணி தலைவன் ஒரே போடா போட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ப்ளீட் ஆகுது. நைஸ். கார் இங்கே பாருங்கள், அந்த பெரிய கேங்க் அந்தால போது பாருங்கள். அதுகிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஃபால் பேக் ரோடு. அச்சோ, என்னங்கடா கேங்காக அலையிறீங்க? அப்படிலாம் சண்டை போட வரலாடா, நீங்கள் போங்கடா. இந்த 2 கேங்கும் சண்டை போட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும், நம்ம நல்லா வியூ பண்ணலாம். பெருசு 2மே, அது ஒரு 4-5 டைனோ இருக்குது. இதில் 3மே ரெக்ஸு. எல்லாம் ஒரே கேங் ஆடாதீங்க, இல்லை சண்டை கிண்டை போட்டுக்குவீங்களா? லெட்ஸ் வாட்ச். நானும் பின்னாடியே ஒழிஞ்சிக்கிறேன்.